வணக்கம் நண்பர்களே. 2026 வைகாசி மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளின்படி ஒரு கலவையான நிலைகளில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் நார்தர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் அலைச்சல் டென்ஷன்கள் கூடுதலாகவே இருக்கும். கோவப்படுறது தவிர்க்க முடியாது. விருச்சிக ராசிக்காரங்களால் நீங்களே அமைதியாக போகணும் அப்படின்னு நினச்சாலும் மற்றவங்க தேவையில்லாம் வம்புக்கு இருக்கத்தான் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை அளவுக்கு அதிகமாக போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தலையீடுகள் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் மற்றவங்களுக்காக உங்களுடைய உழைப்புகளை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கும். ஸோ இது சிலருக்கு சாதகமாகவும் இருக்கலாம், சிலருக்கு பாதகமாகவும் இருக்கலாம். பட் இதனாலேயே இந்த கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரணையாகவே வந்துடும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க வாடிக்கையாளர்களுடைய விஷயங்கள் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி வருவீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பட் தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசிக்காரங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் அதிகம் இருக்கிறதுனால அதை இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன சங்கடங்களை பெரிதுபடுத்தாமல் இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வெளி மனிதர்களால் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நேரம் தான் இது. ஆனால் நுணனும் தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அவசரத்தால் இந்த விஷயங்களை தானே கெடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் விருச்சிகத்துக்கு உண்டு. ஸோ எல்லா நிலைகளிலுமே பொறுமை நிதானம் என்பது கட்டாயம் தேவை. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஆனால் நன்மைகள் உண்டு. பொருளாதார விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காசு பண விஷயங்களும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் சேமிப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சில சாதகமான அமைப்புகளும் நன்மை தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு சேமிப்புகள் உயரும். எதிர்பாராத பண வரவுகள் அப்படிங்கிறது பையை நிரப்பும். கடன் சுமைகள் குறையும். கடன் சார்ந்த சிக்கல்கள் அப்படிங்கிறதும் தீரும். சில பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க. பட் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும். அதை பெருசுபடுத்தாமல் பார்த்துக்கோங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்குமாறாகவே செயல்பட்டுருக்கும். இதில் கண்டிப்பாக பொறுமை நிதானம் என்பது தேவைப்படும். அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பட்டும்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சாங்க நடக்கிறது ஒன்றா இருக்கும். பட் இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். குடும்ப உறவுகளும் கொஞ்சம் முரண்பாடாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆதரவு கரவை நீட்டி வரவும் செய்வாங்க. குடும்ப வாழ்க்கை ஒரு நிதானமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் ஏற்றுக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் பொறுமை நிதானம் கவனம் என்பதும் தேவை. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாயப்படுங்கிறதுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஸோ ஓரளவு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் முரண்பாட்டான நிலைகளில் தான் எல்லா விஷயங்களுமே செயல்படுது. காரியங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய நிதானமின்மையால் அதே காரியங்களை கோட்டை விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.